ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் பாட்டி சீக்ரெட்டாக ஒரு ரூம் இருக்கிறத கண்டுபிடிச்சிச்சு. அந்த ரூமுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. அப்போ பார்த்தா பின்புறத்தில் இருக்கிற டோரு தானா சாத்துச்சா இல்லை யாரும் சாத்துனாங்களா அப்படிங்கிறது தெரியல. அது லாக் ஆயிடுது. உடனே பாட்டி ஓடி போய் அந்த கதவை தட்டிட்டு இருக்கு. யாரு கதவை லாக் பண்ணது, திறங்க, நான் உள்ள இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி கத்திட்டு இருக்கு. பார்த்தா அதே வீட்டில் அந்த வேலைக்காரி இன்னுமே அங்கதான் இருக்கா போல. பாட்டி டேப்லெட் வாங்கிட்டு வர சொல்லி வெளியே அனுப்பிச்சு இல்லையா, ஆனா வெளியே போகாம வீட்டுக்குள்ளேயே தான் இருந்துட்டு இருக்கா. ஒருவேளை இந்த வேலைக்காரி தான் லாக் பண்ணியிருக்காளா அப்படிங்கிறது தெரியல. பாட்டி ரொம்ப நேரம் தட்டிட்டு இருந்ததும் அந்த சவுண்டு கேட்டு இந்த வேலைக்காரி தான் போய் அந்த டோரை ஓபன் பண்ணி விடுறா. வெளியே வந்ததுமே பாட்டி கண்டமணிக்கு திட்டிட்டு இருக்கு. எனக்கு தெரியும்டி, என்னை உள்ள வச்சு லாக் பண்ணது நீ தானே, உன்னை நான் வெளியே தானே போயிட்டு வர சொன்னேன், மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லி, நீ வெளியே போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கு. அதுக்கு அந்த அம்மா சைகையிலே பதில் சொல்லிட்டு இருக்கு, நான் போகல, ஏன்னா டிரைவர் வீட்டில் இல்லை, டிரைவர் இருந்தால் தானே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அப்படியா, இவ சொல்றது உண்மையிலே நிஜமா இல்ல பொய் சொல்றாளா அப்படிங்கிற மாதிரி பாட்டி யோசிச்சுட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீட்டுல வேலை பார்க்குற செக்யூரிட்டியை கூப்பிட்டு, ஆமாப்பா, இங்க எங்கேயாவது பக்கத்துல சாவி செய்யற இடம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கு. எதுக்கு பாட்டி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வேற இருக்கான். அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நான் கேட்டா எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்டுட்டு இருக்கு. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு விராஜ் வந்துடுறான். அவன் இப்ப அந்த கேள்வியை கேட்கிறான். எதுக்கு பாட்டி இப்ப உங்களுக்கு சாவி செய்யற இடம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். உடனே பாட்டியும், அது ஒண்ணு இல்லப்பா, என்னோட பேக் நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தேன்ல, அதை நான் லாக் பண்ணி வச்சிருந்தேன், ஒரு சின்ன பூட்டை போட்டு. அந்த சாவி இப்போ என்கிட்ட இல்லைப்பா, நான் இப்போ அதை எப்படி ஓப்பன் பண்ணுவேன், அதுக்காக தான்ப்பா கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சமாளிச்சுட்டு இருக்கு. அப்படியா, எந்த பேக், வாங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேராக ரூமுக்கு போயிடுறான். அங்கே போய் அந்த பேக்கை எடுத்து வச்சுக்கிட்டு, இப்போ என்ன பாட்டி உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி தரணும், அவ்வளோதானே, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கிற பின்னெல்லாம் போட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒவ்வொரு பின்னாக போட்டு, ஹேர் பின் இருக்குல்ல, அதை போட்டு ஓப்பன் பண்ணிட்டு இருக்கான் போல. பாட்டியுமே முழிச்சிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது, இவங்கிட்ட என்னத்தை சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு. பத்தாத்துக்கு அந்த பாட்டி காண போச்சுன்னு சொன்னிச்சுல சாவி, அந்த சாவியுமே அந்த பெட்டுக்கிட்ட தான் கிடக்கு. இப்போ அதை பார்த்துட்டானா நம்மள்கிட்ட வேற கேட்பானே, சாவியை வச்சுக்கிட்டே ஏன் போய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை என்ன பண்ணுதுன்னா உட்கார்ற சாக்கில் அந்த சாவியை கையை வச்சு மறைச்சிக்குது. அவனுமே ஹேர் பின்னை வச்சு அந்த பூட்டை திறந்துடுறான். பாத்தீங்களா பாட்டி, திறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை நீ திறந்துட்ட, ஆனா இன்னும் திறக்க வேண்டிய பூட்டு நிறைய இருக்கு இந்த வீட்டுல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. என்னத்த சொல்லுது பாட்டி அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல. உடனே அவனும் அங்கே இருந்து போயிடான். வெளியே யோசிச்சுட்டு இருக்கான். எதுக்காக பாட்டி அப்படி சொன்னிச்சு, அப்படி என்னத்த சொல்லுது, திறக்க வேண்டிய போட்டு இந்த வீட்டுல இன்னும் நிறைய இருக்குதா, அப்படி என்னத்த சொல்லுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறமா தான் யோசனை வருது, ஒருவேளை அந்த ரூமை பத்தி தான் பாட்டி பேசிட்டு இருக்கா. ஓ ஷிட், இது எப்படி நான் மறந்தேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். என்ன பண்ண போறான்னு தெரியல பாட்டிய. இப்போ நைட்டை அடுத்து நம்ம ஹீரோயினி நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவ தூங்கினதுக்கு அப்புறமா இவன் மெதுவா எழுந்திருச்சு ஃபர்ஸ்ட் அந்த லேப்டாப்பை ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல பாட்டி என்ன பண்ணுது அப்படிங்கிறதையும் ஒரு தடவை பார்த்துக்கிட்டு அப்புறம் நேரா எழுந்திருச்சு போய் என்ன பண்றான்னா அந்த வீட்டுல இருக்கிற மாடிப்படியில ஒரு நரம்பை வச்சு கட்டிக்கிட்டே இருக்கான். இதுக்கு காவலுக்கு வேலைக்காரியுமே நிக்க வச்சிருக்கான். யாராவது வந்தா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வேலைக்காரியுமே காவலுக்கு நின்றுகிட்டு இருக்கு. இவனு கட்டி முடிச்சுட்டு இப்ப பாட்டி மேலிருந்து கீழே இறங்கி வந்தாலும் சரி, இல்ல கீழே இருந்து மேல போக ட்ரை பண்ணாலும் சரி, இந்த நரம்புல தடுக்கி விட்டு கண்டிப்பா மேல போய் சேர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வில்லத்தனமா பிளான் போட்டு வச்சிருக்கான். இப்ப மார்னிங் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயினி தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சா. இவன் நீ இன்னும் நல்லா தூங்குமா, நீ நல்லா தூங்குனா நல்லா ரெஸ்ட் எடுத்தாதான் நம்ம குழந்தை நல்லா வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதனால நம்ம ஹீரோயினி படுத்து தூங்கிட்டு இருக்கா. இவன் நேரா கீழே போய் சோஃபால உட்காந்துக்கிட்டு பாட்டி வருமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பாட்டி ரூம்ல இருந்து வெளியே வருது சாம்பிராணி புகையை போட்டுக்கிட்டே. இவனும் சாம்பிராணி புகையை வீடு ஃபுல்லா காமிங்க பாட்டி, மறக்காம என்னோட ரூம்ல காட்டிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சரிப்பா இதோ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அந்த மாடிப்படியை நோக்கி போயிட்டு இருக்கு. இவனும் பார்த்துட்டு இருக்கான். பாட்டி அதுல காலை வச்சு வலிக்கு விழணும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப பார்த்துட்டு இருக்கும் போது யதார்த்தமா நம்ம ஹீரோயினி கண்ணை முழிச்சு வெளியே வந்துட்டு இருக்கா ரூமை விட்டு. பாட்டி இங்க இருந்து மேல போறதுக்குள்ள அவ கீழே இறங்கி தடுக்கி விழுந்துருவா போல. இதை பார்த்ததுமே அவன் டக்குன்னு எழுந்திருச்சு, ஜான்வி நீ எதுக்காக வெளியே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அது நான் முழிச்சிட்டேன், எனக்கு பசிக்குது, அதான் நான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு பசிச்சா என்ன, கீதா சாப்பாடு எடுத்துட்டு வருவா, நீ ரூம்ல ஏறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்லைங்க நான் தான் முழிச்சிட்டனே, நானே போறேன் அப்படின்னு சொன்னா. இல்ல நீ வராத, நீ மேல போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதையும் மீறி நம்ம ஹீரோயினி கீழே இறங்கி வந்துட்டு இருக்கா. டக்குன்னு ஓடி இவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஜான்வி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ மேல போமா, நான் உனக்கு சாப்பாடு தானே வேணும், எடுத்துட்டு வர சொல்றேன். பாட்டி நீங்களே போங்க, ஜான்விக்கு ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வாங்க, நான் சாம்பிராணி புகையை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கையில இருக்கிற அந்த சாம்பிராணி புகையை வாங்கிட்டு இப்ப இவன் மேல போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும் போது வேலைக்காரிட்ட கண்ணை காமிச்சிட்டு போறான். இதை கட் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ரூமுக்கு பொண்டாட்டி அழைச்சிட்டு போயிட்டு இவன் ரூம் ஃபுல்லா சாம்பிராணி புகை போட்டுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இருக்க பொண்டாட்டிக்கு ரொம்ப ஆச்சரியமா தாங்கல. என்னது இது, இந்த குழந்தை வந்த நேரம் இவருக்குள்ள நிறைய மாற்றம் தெரியுது, நீ தாண்டா இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட மனசுக்குள்ளே பேசிட்டு இருக்கா. அது பத்தாத்துக்குன்னு புருஷனுக்கு வர மையெல்லாம் வச்சு விடுறா, திருஷ்டி படுற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ நைட் ஆயிடுது. பாட்டி என்ன பண்ணுதுன்னா, அவனால ஹேர் பின்ன வச்சு பூட்ட தொறக்க முடியும் அப்படின்னா, நம்மளாலே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கு. ஒவ்வொரு பின்னா போட்டு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல பூட்ட தொறந்துருது ஹேர் பின்ன வச்சு. அப்ப இத வச்சே பூட்ட தொறந்துட வேண்டியதான் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கு. அப்படியே அங்க கட் பண்ணா, இப்ப எல்லாரும் டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பொண்டாட்டிக்காக இவன் ஆசை ஆசையா சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயினி ஐஸ்கிரீம் கேட்டுட்டு இருக்கா. இவனும் சரி சரி போ கீதா, அங்க ஃப்ரிட்ஜ்ல நான் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சேன். அத போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு இருக்கா. அதுக்குள்ள பாட்டி கிச்சன்ல இருந்துட்டு அந்த ஐஸ்கிரீம் டப்பாவை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு இருக்கு. வேலைக்காரியும் பார்த்துட்டு வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரி சைகையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்லிட்டு இருக்க நீ? நான் தானே வாங்கி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி இவன் கத்திட்டு இருக்கான் கோவப்பட்டு. ஆமாப்பா, நீ வாங்கி வச்சது என்னமோ உண்மைதான், ஆனா அதை நான் சாப்பிட்டுட்டேன்பா அப்படின்னு பாட்டி சொல்லுது. உடனே இவனுக்கு செம கோவம் வந்துருது. நம்ம ஹீரோயினி அதை புரிஞ்சுக்கிட்டு இல்லைங்க எனக்கு ஐஸ்கிரீம் வேணாம், எனக்கு இப்போ பசிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் இவனுக்கு கோவம் தானே வருது. பாட்டி வேற சும்மா இருக்காம இங்க பாருப்பா, பிள்ளைத்தாச்சி பொண்ணு என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் அதை வாங்கி கொடுத்துடணும், அப்பதான் குழந்தைக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இவனும் குழந்தை மேலதான் ரொம்ப உயிரா இருக்கான்ல, அதனால அப்படியா, என் புள்ள எது ஆசைப்பட்டாலும் அதை நான் வாங்கி கொடுத்தே தருவேன். சரி வா ஜான்வி, நம்ம வெளியே போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நட்டநடி ராத்திரியில கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் வெளியே பொண்டாட்டிய. அண்ட் இது எல்லாமே பாட்டியோட பிளான் தான். ஏன்னா இவன் வீட்டுல இருக்கிற வரைக்கும் அந்த ரூமு பக்கம் போகவே முடியாது. அதனால அவங்கள அப்படி வெளியே அனுப்பி வச்சுட்டு பாட்டி என்ன பண்ணுதுன்னா நேரா அந்த ரூமை நோக்கி போகுது. ஹேர் பின்னை வச்சு அந்த பூட்டை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கு. சின்ன பூட்டை ஹேர் பின்னை வச்சு திறந்தா அது அங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே இத்தனை பெரிய பூட்டால் மாட்டி தொங்குது. ஸோ இதை வந்து ஹேர் பின்னை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கும்போது திறக்க முடியல. இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி யோசிச்சுட்டு இருக்கு. அப்போ பார்த்தா அங்கே இருக்கிற ஒரு ட்ராவில் வந்து நிறைய திங்ஸ் இருக்குது. அதில் இருக்கிற ஒரு ராடை எடுத்து அந்த பூட்டுலேயே பாட்டியை அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியாவது திறந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பாட்டியை அடிக்கிற சவுண்டு வந்து அந்த வேலைக்காரிக்குமே கேட்டுருது. உடனே வேலைக்காரியுமே அந்த ரூமை எட்டி பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கா. வந்து பார்க்கும்போது அங்கே பாட்டியை காணோம். பாட்டி வந்து அழகாக ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு, யாருக்கும் தெரியாம. ஸோ அவளும் வந்து பார்த்துட்டு யாரும் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறா. இது வேலைக்கே ஆகாது, வேற ஏதாவது தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே பார்த்தா 2 எலிங்களை பாட்டி கூட்டிட்டு வந்திருக்கு. என்னத்துக்கு அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. அதே சமயம் இவங்க 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்க்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு பொண்டாட்டிகிட்ட கேட்காம பொண்டாட்டியோட வயிற்றுல காதை வச்சுக்கிட்டு பேபி உனக்கு என்ன ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பேபி என்னமோ காதில் சொல்கிற மாதிரி ஓ அந்த ஃப்ளேவரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நேராக அந்த கடைக்காரங்கிட்ட போய் என் பையனுக்கு மேங்கோ ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் தான் வேணும், அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஆனால் அந்த ஆள் மேங்கோ ஃப்ளேவர் இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே இவனுக்கு கோவம் வருது, முகம் மாறுது. இதை கவனிச்ச நம்ம ஹீரோயினியும் பரவாயில்ல விடுங்க, இப்போ உங்கள் பையனோட மனசு மாறிடுச்சு, அவனுக்கு இப்போ மேங்கோ ஃப்ளேவர் வேணாமா, அவனுக்கு வந்து இப்போ ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் வேணுமா, அங்கே பாருங்க அந்த பையன் கூட ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே இவனும் சரி அப்படியா, என்னோட பேபிக்கு இப்போ ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் வேணுமா, அந்த ஐஸ்கிரீமை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பொண்டாட்டிக்கும் கொடுத்துட்றான். அதுக்கப்புறமா பொண்டாட்டியை காரில் உட்கார சொல்லிட்டு நீ வெயிட் பண்ணுவா, எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது, அதை நான் பேசிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்படி எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ வந்தான்ல அதே ஐஸ்கிரீம் ஷாப்க்கு வந்து அங்கே இருக்கிற ஃப்ரீசரில் இருக்கிற ஃப்ளக் பாயிண்ட்டை பிடுங்கி விட்டுட்டு போயிட்டே இருக்கான். இவன் பாட்டிக்கு இவன் என்ன பைத்தியமாவன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஓனரும் முழிச்சிட்டு இருக்கான். என்ன சொன்ன பைத்தியமா, பைத்தியம் என்ன பண்ணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் படிக்க பைத்தியம் மாதிரி தலையை விரிச்சு போட்டு கத்திட்டு இருக்கான். இப்படி தாண்டா பண்ணும் பைத்தியம், இப்போ நான் வந்து உன்னோட ஃப்ரீசரை மட்டும் தான் காலி பண்ணேன், ரொம்ப அதிகமாக பேசினேன், அப்புறம் உன்னோட கடையை க்ளோஸ் பண்ணிவிடுவேன், பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஒரு மேங்கோ ஃப்ளேவர் பொண்டாட்டி கேட்டது இல்லை அப்படிங்கிறதுக்காக இவன் அவனோட வியாபாரத்திலே கையை வச்சுட்டு போகிறான். சரியான சைக்கோ பயலாக இருக்கானே இவன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா வீடு இருக்கிற நிலமை ரொம்பவே மோசமாக இருக்குது. எல்லா திங்ஸும் உடச்சி கிடச்சி அப்படி இப்படின்னு கிடக்குது. பார்த்தா அதுக்கு பாட்டி அந்த வேலைக்காரியும் கம்பை வச்சுட்டு அங்கே இருக்கிற எலி அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருக்கு. அதை துரத்திக்கிட்டே அடிச்சுட்டு இருக்காங்க. என்ன பாட்டி பண்ணிட்டு இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் எலி வந்துருச்சுப்பா வீட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. என்னது எலியா, ஏன் வீட்டில் எலியா, சான்ஸே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அட நான் உண்மையை தான்ப்பா சொல்கிறேன், அதுவும் அங்கே நீ பூட்டி வச்சிருந்தால அந்த ரூம் சைட்லேருந்து தான் எலியெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அப்படியா, சரி நான் போய் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போகிறான். போன அடுத்த செகண்டே பார்த்தா பாட்டியும் பின்னாடி அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போகுது. அந்த சீக்ரெட் ரூமில் இருக்கிற அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்காக தான் போகிறான். பாட்டியும் வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ அந்த சாவி வந்து அவன் எங்கே வச்சிருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த மொத்த பிளானுமே பாட்டி போட்டிருக்கு. இப்போ அவனும் அந்த சாவியை வெளியே எடுக்கிறான். எங்கே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பர்ஸ்லேயே தான் அந்த சாவியை சேஃபாக வச்சுருக்கான். அந்த சாவியை எடுத்து டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு இருக்கான். இதை பாட்டியும் கவனிச்சிருது. அப்போ சாவியை வந்து அவன் பர்ஸ்லேயே தான் வச்சுருக்கானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு.